நோன்பு பெருநாளை முன்னிட்டு சாலை போக்குவரத்து அமலாக்கத்துறை ஜேபிஜே இம்மாதம் மார்ச் 28, 29 மற்றும் ஏப்ரல் 5, 6 ஆகிய தேதிகளில் கனரக வாகனங்கள் சாலையில் பயணிக்க தடை விதிக்கும் என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் கூறினார். பெருநாள் காலத்தில் சொந்த ஊர்களுக்கு பயணிக்கும் பொதுமக்கள் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும், சாலைகளில் விபத்து அபாயத்தை குறைக்கவும் இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கனரக ஓட்டுநர்கள் இந்த கட்டுப்பாட்டிற்கு இணங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். தடையை மீறும் கனரக ஓட்டுநருக்கு எதிராக 2000 ரிங்கிட் வரை அபராதம் அல்லது 6 மாதங்கள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்று ஆந்தனி லாக் குறிப்பிட்டார். முன்னதாக சீன புத்தாண்டின் போது அமல்படுத்தப்பட்ட இந்த நடவடிக்கையால் சாலை விபத்துகள் 10 விழுக்காடு குறைந்துள்ளதாகவும் 7882 சாலை விபத்துகள் பதிவு செய்யப்பட்டதையும் ஆந்தனி லாக் சுட்டிக்காட்டினார். பண்டிகை காலம் முழுவதும் சாலை பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்குமாறு வாகன ஓட்டிகளுக்கு ஆந்தனி லாக் அறிவுறுத்தினார்.